சபரிமலை 18 படிகள், சத்தியம் காக்கும் சத்தியமான பொண்ணு 18ஆம் படிகள் என்ற அடைமொழிகள் சபரிமலையில இருக்கிற 18 படிகளுக்கும் உண்டு. ஐயப்பன் சபரிமலையில எழுந்தருளும் போது, அதாவது கோவில் எழுப்பும் போது இந்த 18 படிகளும் உருவாயிருக்கு. ஐயப்ப அவதாரத்துல 12 வயது பாலகனாக ஐயப்பன் இருக்கிறதுனால சிறு வயதா நடந்து வரும் ஐயப்பன் உயரமா இருக்கிற ஞான பீடத்தில் ஏறி அமர சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தெய்வீக எண்ணத்துல அங்க கூடியிருந்த தேவர் கூட்டத்தில் இருக்கிற 18 தேவதைகள் தரையில இருந்து கோவில் பீடம் வரை படிக்கட்டுகள் போல வரிசையை படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஐயப்பன் 18 படிகளாக படுத்துள்ள தேவதைகள் மீது தம் பாதம் வைத்து ஏறி வந்து ஞான பீடத்தில் அமர்ந்து தேவர்களோட பூஜையை ஏற்றுக்கொண்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த 18 படிகளும் மகாவிஷ்ணுவோட மறு அவதாரமா இருக்கிற பரசுராமரோட கரங்களால பூஜிக்கப்பட்டு தெய்வாம்சம் பெறப்பட்டு இந்த 18 படிகளுமே சத்தியமான பொண்ணுகளால் 18ஆம் படிகளாக இன்னைக்கும் கம்பீரமா காட்சியளிக்குது. 18 அப்படிங்கிற கணக்கு வந்த விதம் பற்றி பல்வேறான தகவல்கள் சொல்லப்படுது. அதுல ஒன்னு என்னன்னா, இந்திரியங்கள் 5, புலன்கள் 5, கோஷங்கள் 5, குணங்கள் 3, மொத்தம் 18ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்திரியங்கள் 5, கண், காது, மூக்கு, நாக்கு, கை, கால்கள். அடுத்து புலன்கள், பார்த்தல், கேட்டல், சுவாசித்தல், ருசித்தல், ஸ்பரிசித்தல் அப்படிங்கிற 5. அடுத்து கோஷங்கள், அன்மய கோஷம், பிராமணய கோஷம், மனோமய கோஷம், ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அடுத்து 3 குணங்கள், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இப்ப சொல்லப்பட்ட 18யும் கட்டுப்படுத்தி ஜெயிச்சு இந்த 18 படிகளையும் கடப்பவர் மட்டுமே ஐயப்பனோட முழு அருளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில கருத்துக்கள்ல பகவத்கீதை 18 பாகங்கள், புராணங்கள் 18, குருச்சேத்திர போர் நடந்த நாள் 18 அப்படின்னு சொல்லுவாங்க. போர் வீரனாகிய ஐயப்பன் 18 வகை போர்க்கருவிகளையும் இயக்கும் ஆற்றலை பெற்றிருந்ததாகவும், சபரிமலை கோயிலுக்கு பிரதிஷ்டைக்கு வந்த ஐயப்பன் 18 ஆயுதங்களையும் 18 படிகளாக தியாகம் செய்ததாகவும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொன்னுல சரீர சாஸ்திர அமைப்பின்படியும் சொல்றாங்க. அது என்னன்னா, உடல் அமைப்புல முதுகுத்தண்டில் ஆரம்பிச்சு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், வம்பி, விசுத்தி, அங்கத, பிந்து, அர்த்த சக்கரம், ரோகிணி, நாகம், சந்தாரம், சக்தி, வியணிக, சமண, உண்மன, மகாபிந்து, சகசிராரம் அப்படிங்கிற யோக சாஸ்திர ரகசியங்கள் 18 படிகள் மூலம் அறிவிக்கப்படுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த படிகளோட தெய்வீகத்தன்மை காப்பாற்றவும், முறையாக விரதம் இருந்து படியேறவங்க நல்ல பயன்களை பெறவும், சரியான விரதம் இல்லாம இந்த படிகளை கடப்பவர்களால ஏற்படுற அபச்சாரத்துக்கு பரிகாரமாகவும் தான் படி பூஜை நடக்குது. இந்த படிகள்ல இருக்கிற ஒவ்வொரு தேவதைக்கும் தனித்தனியா ஆவாகனம் அப்படிங்கிற கோடசோப சார பூஜையும் செஞ்சு 18 படிகளோட புனிதத்தன்மை இன்றளவும் காத்து வராங்க ஐயப்ப பக்தர்கள். கலியுக கடவுள் ஐயப்ப சுவாமியோட இந்த 18 படிகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.